வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது டியூஸ்டே ஸ்பெஷலான முருகப்பெருமானோட வாசிப்பை தான் பார்க்க போறோம். ஸோ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? மொத்தம் 6 அட்டைகள் வந்திருக்கேன். ஓகே, ஸோ 444 பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது என்ன நல்ல உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், நல்ல குணம் படைத்த நபர்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த ஒரு சூழ்நிலையுமே கரெக்டா கையாளக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கலாம், இல்லைன்னா ஆசிரியர் பணியில இருக்கலாம், இல்ல மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு சிறந்த ஒளிகாட்டி வழிகாட்டியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சரியா? சோ இந்த ஒரு நல்ல குணம் அதை நீங்க எப்பவுமே தக்க வச்சுக்கோங்க. சில பேர் நம்மள வெறுப்பேத்தி கடுப்பேத்தி பார்ப்பாங்க. பட் அவர்களுக்காகலாம் நம்மளோட குணத்தை நம்ம மாத்திக்க கூடாது அப்படிங்கறது முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜாவா நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இவ்வளவு ஒரு சிறந்த அட்டை முதல்ல வந்திருக்குல்ல, பட் 2வது வந்திருக்க அட்டையில என்ன விஷயம் வந்திருக்குன்னா, தற்சமயம் இல்ல தற்காலிகமா உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கலாம், ஒரு கவன சிதறல்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த கவன சிதறல் எது பாதிக்குதுன்னா, உங்களோட குடும்பம் சார்ந்து என்னோட குடும்பத்துக்கு என்னால போதிய அளவு கவனம் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா தொழில் சார்ந்து என்னால பெருசா கவனம் கொடுக்க முடியல அப்படிங்கிறது இருக்கலாம். சோ இந்த கவனம் சிதறல் காரணம், அதிமுக்கிய காரணம் ஒண்ணு தூக்கமின்மையா இருக்க காரணம் அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அமைதி இல்லாத மனசா இருக்கலாம். சரியா? சோ இந்த 2 விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதான்னு கேட்டா டிஸ்டர்ப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதுக்கு நல்லா தூங்கணும், மனசை அமைதியா வச்சுக்கணும். இது மட்டும் தான் தீர்வு. சரியா? சுத்தி 1000 டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முருகர் கொடுக்குற மெசேஜ். ஓகே, இதன் மூலியமா உங்களுக்கு கவனம் நீங்க மீட் எடுத்துப்பீங்க. உங்களோட போக்கஸ் எங்கேயுமே இல்லை, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல அம்பாள் கொடுக்குற விஷயம் இன்னொன்னு இருக்கு. இந்த முருகரோட வாசிப்பு தான், பட் திடீர்னு அம்பாள் ரெசனேட் ஆகுது அந்த விஷயம் சொல்லு அப்படின்ட்டு, அதனால நான் சொல்றேன். லலிதா சகஸ்கர நாமத்துல ஓம் சாந்தி மத்தியே நமஹா அப்படின்னு ஒரு அவங்களோட பேர் வரும். சரியா? இப்ப நாமங்கள் மூலியமா நம்ம லலிதா சகஸ்கர நாமம் இருக்கும் இல்லையா? சோ அதுல ஒரே ஒரு வரி இந்த மாதிரி வரும். அது எத்தனாவது லைன்னு எனக்கு சரியா தெரியல, 130 130 அப்படி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சோ அதுல அவளோட பேர் ஓம் சாந்தி மத்தியே நமஹா. இதை நீங்க ஒரு 9 வாட்டி 27 வாட்டி அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் அமைதியான மனதை உடையவளே போற்றி. எஸ், நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். உங்க மனசுல இந்த கவனம் கொடுக்க முடியாததுக்கான காரணம் அமைதியின்மை தான். சோ முக்கியமான விஷயம் லலிதா சொல்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ உங்க ரெசனேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல இருந்துட்டு, அதனால நான் சொல்றேன். சரியா? இது முருகர் வாசிப்பு இருந்தாலும் நீங்க அம்பாலோட வழிபாடு எடுக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல லலிதா சகஸ்கரநாமம் படிக்கக்கூடிய நபர்களாவும் இருக்கலாம், தெரியல, இல்ல உக்கிர தெய்வம் நம்ம வாராகி அம்மா இருக்காங்க, பிரித்தியங்கரா அம்மா இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வழிபாடு நீங்க செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதனால அம்பாள் வந்திருக்கா. முருகரோட ரீடிங்ல இது வரைக்கும் அம்பாள் வந்ததே இல்லை. பட் அவ சொல்ற ஒரே விஷயம், லலிதா சகஸ்கர நாமத்துல 1000 நாமங்கள் இருக்கும். இப்போ உங்களுக்கு அவ கொடுக்கறது ஒரே ஒரு நாமம் தான். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ஓம் சாந்தி மத்தியே நமஹா, ஓம் சாந்தி மத்தியே நமஹா. இதை நீங்க மெதுவா சொன்னீங்கனாலே உங்க மனசு அமைதி பெறும். அமைதி கிடைச்சாலே அதுல பல ஐஸ்வர்யங்கள் உட்கார ஆரம்பிச்சிடும். சரியா? சோ அமைதியான மனசுல ஐஸ்வர்யங்கள் இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ உங்களால கவனங்கள் கொடுக்க முடியும். இந்த கோபம், யார் மேலேயும் ஒரு கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ஒரு அழுகை இருக்கலாம். இதெல்லாம் தான் உங்க கவன சிதறலுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஓகே, இப்ப நான் யார் மேலேயோ சொன்னேன். சில நபர்களுக்கு அவங்க மேலேயே ஒரு கோபம், வருத்தம், அழுகை இதெல்லாம் கூட இருக்கலாம். சரியா? சோ முதல்ல நம்ம என்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த கவனச்சிதறலுக்கான முக்கிய காரணமே ஏதோ ஒரு விஷயம் நம்மள தொல்லை கொடுத்துட்டு இருக்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும், நல்லா தூங்குங்க, உங்க மனசு அமைதி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கனாலே மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த கவனம் இருக்கு இல்லையா, இது உங்க தொழில் சார்ந்தும் உங்களால கவனமா இருக்க முடியும், உங்களோட குடும்பம் சார்ந்தும் உங்களால கவனமா இருக்க முடியும். ஓகேவா? சோ இதை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போல நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு, உங்களோட தொழில் சார்ந்த அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது போல வந்திருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான படிப்புக்கான நேரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஓகேவா? சோ உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கான வாய்ப்புகள் உங்க கைக்கு கிடைக்கும். சரியா? இன்னொரு விஷயம், நீங்க முருக கடவுள்கிட்ட பிரார்த்தனை ஏதாவது வச்சிருப்பீங்க, ஏதாவது கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கலாம். பட் அது ரொம்ப நெடுங்காலமா ஆகுது, இன்னுமா காது கேட்கல, இன்னும் எனக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கலாம். பட் உங்களுக்கான ஆன்சர்
சீக்கிரமா கிடைக்க போகுது. நீங்க மனசார பிரார்த்தனை பண்றீங்கல்ல, எந்த வித கள்ளம் கபடம் அந்த மாதிரி இல்லாம இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க முழு மனதோட பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயங்களுக்கான பதில்கள் உங்களுக்கு மிக விரைவில் கிடைச்சிரும் அப்படிங்கிறது போல கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கவலை வேண்டாம். அதே போல கடவுள்ங்கிறது வெளியில மட்டும் இல்ல, கடை அப்படிங்கிறது கடந்து செல் அப்படிங்கிற அர்த்தம். அதே போல உள்முகமா பார்க்கறது, உங்களுக்குள்ள நீங்க கடந்து செல்ல உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு. ஸோ நீங்க அந்த கடவுள் கிட்ட பேச ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சில விஷயங்கள் ஏன் தள்ளி தள்ளி போகுது, இன்னும் சில விஷயங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கே பதிலா கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீங்களே கேள்வி கேளுங்க, உங்களுக்குள்ளேயே பதில்கள் ஒளிஞ்சிருக்கு. அது நீங்க உங்களுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். சரியா? எஸ், ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில வரவும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறது போலவும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் கைகூடி வருதான்னா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தருணம் இது. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. அதே போல உறவு சார்ந்து எந்த ஒரு முடிவையும் அவசரமா எடுக்காதீங்க, கொஞ்சம் நிதானத்தோட எடுங்க அப்படிங்கிறது போல உங்களோட கார்டுல வந்திருக்கு. ஓகேவா? நம்ம 2-3 கார்டுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு கோபம், அழுகை, ஏதோ ஒரு விஷயம், ஒரு வெறுப்பு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மனசோட உறவு சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எவ்வளவு மனசு அமைதியா தெளிவா நீங்க வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவு 100% கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ முருகர் கொடுக்குற விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்பாள் வந்திருந்தா ஸோ அவ கொடுத்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதே போல பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கற்பக விநாயகரை நீங்க வணங்குங்க. செல்வம் வளம் கொளிக்கக்கூடிய கணேஷ், எஸ் கற்பக விநாயகர், அவரும் உங்களுக்கு நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 6 கார்டுல வந்த விஷயங்களும் நான் உங்களுக்கு வாசிச்சுட்டு பொருந்தது எடுத்துக்கோங்க, பொருந்ததை தவிர்த்துருங்க. ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. பாய்.